Hi all, welcome again to our channel English Main. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நமது குறிக்கோளை அடைவதற்காக 2 நாட்களுக்கு ஒரு முறை நச்சின் 4 வார்த்தைகளோடு வரக்கூடிய vocabulary வீடியோ நம்பர் 6. Learn vocabulary day by day and become a library one day. இன்னைக்கு நமது vocabulary வீடியோல நாம பார்க்க போற அந்த நச்சின் 4 வார்த்தை 4 verbs, 4 வினைச்சொற்கள். இவைகள் தான் அந்த 4 வினைச்சொற்கள். ஒன்னாவது மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு. இரண்டாவது ஒன்றுக்கு வழிவிடு. மூணாவது பதிலடி கொடு. நான்காவது பொடி பொடியாக்கு. இப்ப முதல்ல மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு. இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இப்போ ஒன்னாவது verb மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு. இதுக்கு இங்கிலீஷ்ல revoke one's decision or order. decision முடிவு, order ஆணை அல்லது உத்தரவு. once ஒருவருடைய, revoke அப்படின்னா மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு என்ற அர்த்தம். இப்ப உதாரணமாக இப்ப ஆர்டர் அப்படின்னா ஆணை அல்லது உத்தரவு, அது மட்டும் தானே கிடையாது. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம் அப்படின்னா அப்ப சர்வர்ட்ட நம்ம சொல்லுவோம், நான் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு இட்லி வேணாம், நான் அந்த ஆர்டரை திரும்ப பெறுகிறேன், எனக்கு தோசை கொண்டு வாங்க என்பதாக சொல்லுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல நான் எனது ஆர்டரை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த திரும்ப பெறுகிறேன் அதுதான் ரிவோக். இதை பாருங்க, நான் எனது ஆர்டரை திரும்ப பெறுகிறேன், எனக்கு தோசை வேண்டும். ஐ ரிவோக் மை ஆர்டர், ஐ வாண்ட் தோசா. ஐ ரிவோக் மை ஆர்டர், நான் எனது ஆர்டரை திரும்ப பெறுகிறேன், ஐ வாண்ட் தோசா, எனக்கு தோசை வேண்டும். இப்போ டெசிஷன் முடிவு, அதாவது நான் எனது நண்பருடைய வீட்டுக்கு நாளைக்கு போறதா முடிவு பண்ணியிருந்தேன், ஆனா என்னோட இன்னொரு நண்பன் அவன் வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கான், அதனால நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். என் நண்பன் சொல்றேன், நான் எனது முடிவை மாற்றிக்கொண்டேன், இப்பவே நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். இப்ப இங்க நான் எனது முடிவை மாற்றிக்கொண்டேன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய மாற்றிக்கொண்டேன் தான் ரிவோக். I have revoked my decision. I come to your house right now. I have revoked my decision. நான் எனது முடிவை மாற்றிக்கொண்டேன். I come to your house right now. நான் இப்பவே உன் வீட்டுக்கு வரேன். இந்த வெர்பினுடைய வடிவங்கள் 25 conjugations வீடியோ நம்பர் 2ல பார்த்தோம். அந்த 25 வடிவங்கள்ல எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். முந்தைய உதாரணத்துல I revoke my order. I revoke simple presentல சொல்லியிருந்தோம். இப்போ இந்த உதாரணத்துல I have revoked my decision. இது present perfect tenseல இருக்கு. இப்படி நாம என்ன டென்ஸ்ல வேண்டாலும், அதாவது நம்ம வீடியோ நம்பர் 2ல பார்த்த 25 conjugations வெர்பின் பல்வேறு வடிவங்கள் 25 வடிவங்கள் இருந்திருக்குமே, அந்த 25 வடிவங்கள்ல எதுல வேண்டாலும் இந்த ஒரு வெர்பை எடுத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போலதான் நாம இந்த வீடியோல பார்க்குற எல்லா வெர்புகளுக்குமே. இப்ப இங்க have revoked present perfect tense மாற்றிக்கொண்டேன். முந்தைய உதாரணத்துல I revoke my order, நான் எனது ஆர்டரை திரும்ப பெறுகிறேன். I revoke simple present tenseல இருந்துச்சு. இப்ப நமக்கு தெரியும் மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு. மாற்றிக்கொள் எதை? revoke one's decision, ஒருவருடைய முடிவை மாற்றிக்கொள். திரும்ப பெறு எதை? revoke one's order, ஒருவருடைய ஆணை அல்லது உத்தரவை திரும்ப பெறு. அடுத்தது ஒன்றுக்கு வழிவிடு. இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அடுத்த இரண்டாவது verb ஒன்றுக்கு வழிவிடு. இதனுடைய ஆங்கில வார்த்தை pave way for. pave அப்படின்னா தளம்போடு, பாதை அமை. அதுல இருந்து தான் pave way for something, ஒன்றுக்கு வழிவிடு, ஒன்றுக்கு பாதை விடு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேவ்மெண்ட் அப்படின்னா நடைபாதை. இந்த வார்த்தையும் இந்த பேவ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். இந்த உதாரணத்தை பாருங்க, எப்ப பார்த்தாலும் தொழில சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்காத, தயவு செய்து நமது வியாபாரத்துடைய வளர்ச்சிக்கு வழிவிடு. நமது வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு வழிவிடு. ப்ளீஸ் பேவ் வே ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பிசினஸ். தயவு செய்து நமது வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு வழிவிடு. ப்ளீஸ் பேவ் வே ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பிசினஸ். இப்போ ஒன்றுக்கு வழிவிடு, பேவ் வே ஃபார் என்பது நமக்கு தெரியும். அடுத்தது பதிலடி கொடு. இதுக்கு இணையான ஆங்கில வார்த்தை என்ன? இப்ப பார்க்கலாம். அடுத்து மூணாவது verb பதிலடி கொடு. இதனுடைய ஆங்கில வார்த்தை retaliate. retaliate அப்படின்னா பதிலடி கொடு. உதாரணமாக, நீ இப்படியே தப்பு பண்ணிட்டே இருக்க, அவன் ரொம்ப பொறுமையா இருந்துட்டே இருக்கான்,
ஒரு நாளைக்கு அவன் பதிலடி கொடுக்க போறான், உன்னால தாங்க முடியாது. இதுல ஒரு நாள் அவன் உனக்கு பதிலடி கொடுக்க போகிறான், அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஒரு நாள் அவன் உனக்கு பதிலடி கொடுக்க போகிறான். He is going to retaliate you one day. He is going to retaliate you. அவன் உனக்கு பதிலடி கொடுக்க போகிறான். One day, ஒரு நாள். He is going to retaliate you one day. ஒரு நாள் அவன் உனக்கு பதிலடி கொடுக்க போகிறான். இன்னொரு உதாரணம், நேற்று அவன் எனக்கு பதிலடி கொடுத்தான். He retaliated me yesterday. He retaliated me. அவன் எனக்கு பதிலடி கொடுத்தான் yesterday, நேற்று. இப்ப நமக்கு தெரியும் பதிலடி கொடு அப்படின்னா retaliate என்பது. அடுத்து கடைசியாக பொடிப்பொடியாக்கு. பொடிப்பொடியாக்கு இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? நாலாவது வெர்ப் பொடிப்பொடியாக்கு. பல்வரைஸ், பொடிப்பொடியாக்கு. பல்வரைஸ் a thing, ஒரு பொருளை பொடிப்பொடியாக்கு. பல்வரைஸ் an enemy, ஒரு எதிரியை பொடிப்பொடியாக்கு. பொடினா பவுடர் தான். பல்வரைஸ் ரெடியூஸ்டு பவுடர், பொடிப்பொடியாக்கு. இதை பாருங்க, அந்த பிஸ்கெட்டுகளை பொடிப்பொடியாக்கு. பல்வரைஸ் த பிஸ்கெட்ஸ். பல்வரைஸ் த பிஸ்கெட்ஸ், அந்த பிஸ்கெட்டுகளை பொடிப்பொடியாக்கு. அந்த பிஸ்கெட்டுகள் பொடிப்பொடியாக்கப்பட்டன. அந்த பிஸ்கெட்டுகள் பொடிப்பொடியாக்கப்பட்டன. The biscuits were pulverized. The biscuits were pulverized. இங்கே pulverize இது active voice, were pulverized இது passive voice. நாம வீடியோ நம்பர் 2ல காமிச்ச கான்ஜுகேஷன் டேபிள்ல 25 கான்ஜுகேஷன்ஸ், அதாவது ஒரு வெர்பினுடைய 25 வடிவங்கள். அதே போல இந்த ஒரு வெர்பை எடுத்துக்கிட்டாலும் 25 வடிவங்கள்ல எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல passive voiceலயும் அமைச்சுக்கலாம். pulverize பொடிப்பொடியாக்கு. பொடிப்பொடியாக்கு pulverize. பொடிப்பொடியாக்கப்பட்டன were pulverized. pulverize a thing or an enemy, ஒரு பொருளை அல்லது எதிரியை பொடிப்பொடியாக்கு. இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, பொடிப்பொடியாக்கு அப்படின்னா pulverize என்பது இப்ப நமக்கு தெரியும். அடுத்து கடைசியாக கிளைமேக்ஸ் சென்டென்ஸ். vocabulary நம்பர் 6 இனுடைய கிளைமேக்ஸ் சென்டென்ஸ், அதுதான் டுடே சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல இன்னைக்கு நாம பார்த்த அந்த நச்சின 4 வார்த்தைகளுமே உள்ளடங்கி இருக்கும். இந்த சென்டென்ஸ்களை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். நம்ம எப்போது சொல்றது போல இந்த சென்டென்ஸை மட்டும் நாம மனப்பாடம் பண்ணிட்டா இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த 4 வார்த்தைகளையும் ரீகால் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் உதவியாக இருக்கும். அதாவது இதை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம தனியா பேசி பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 வார்த்தைகளையும் நம்ம மெமரியில பர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு அது உதவியாக இருக்கும். ஓகே, டுடே சென்டென்ஸ் என்ன? நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள். நல்ல விஷயத்துக்கு வழிவிடு. இல்லை என்றால் நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். நான் உன்னை பொடிப்பொடியாக்கி விடுவேன். நாம பார்த்த அந்த 4 வார்த்தையும் இங்க இருக்கு. மாற்றிக்கொள், ஒன்றுக்கு வழிவிடு, பதிலடி கொடு, பொடிப்பொடியாக்கு. இப்ப இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள். யூ ரிவோக் யுவர் டெசிஷன். நல்ல விஷயத்துக்கு வழிவிடு. பேவ் வே ஃபார் குட் திங். இல்லை என்றால் நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். அதர்வைஸ் ஐ வில் ரிட்டாலியேட் யூ. நான் உன்னை பொடிப்பொடியாக்கி விடுவேன். ஐ வில் பல்வரைஸ் யூ. இப்ப இதை பாருங்க, நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள், நல்ல விஷயத்துக்கு வழிவிடு, இல்லை என்றால் நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன், நான் உன்னை பொடிப்பொடியாக்கி விடுவேன். யூ ரிவோக் யுவர் டெசிஷன். பேவ் வே ஃபார் குட் திங். அதர்வைஸ் ஐ வில் ரிட்டாலியேட் யூ. ஐ வில் பல்வரைஸ் யூ. இன்னொரு தடவை சொல்றேன், இது போல நீங்கள் பேசி பழங்க. நீ உனது முடிவை மாற்றிக்கொள், நல்ல விஷயத்துக்கு வழிவிடு, இல்லை என்றால் நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன், நான் உன்னை பொடிப்பொடியாக்கி விடுவேன். யூ ரிவோக் யுவர் டெசிஷன். பேவ் வே ஃபார் குட் திங். அதர்வைஸ் ஐ வில் ரிட்டாலியேட் யூ. ஐ வில் பல்வரைஸ் யூ. இங்க ஐ வில் ரிட்டாலியேட் யூ, ஐ வில் பல்வரைஸ் யூ. இது ஒரே சென்டென்ஸா ஐ வில் ரிட்டாலியேட் அண்ட் பல்வரைஸ் யூ என்பதாக எழுதலாம். இன்னைக்கு நமது vocabulary வீடியோல நாம பார்த்த அந்த நச்சின் 4 வார்த்தை இந்த 4 verbs, 4 வினைச்சொற்கள் தான். இந்த 4 வார்த்தைகளுமே நமது கிளைமேக்ஸ் சென்டென்ஸ் டுடே சென்டென்ஸ்ல வருவதை பார்க்கலாம். ஒன்னாவது மாற்றிக்கொள் அல்லது திரும்ப பெறு, ரிவோக். மாற்றிக்கொள், ரிவோக். இரண்டாவது ஒன்றுக்கு வழிவிடு, பேவ் வே ஃபார்.
இங்கே நல்ல விஷயத்துக்கு வழிவிடு, ஒன்றுக்கு வழிவிடு, pave way for. மூணாவது பதிலடி கொடு, retaliate, பதிலடி கொடு, retaliate. நாலாவது பொடி பொடியாக்கு, pulverize, பொடி பொடியாக்கு, pulverize. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பயன்பெறுவதற்காக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள், வரக்கூடிய சந்தேகங்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல நமது இங்கிலீஷ் மீட் சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திப்போம்.